விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான ஆடவர் கூடைப்பந்து போட்டியின் இறுதிச் சுற்று ஆட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகம் மற்றும் சிவகாசி டவுன் ரோட்டரி கிளப் இணைந்து நடத்தும் இந்த 3 நாள் போட்டி சிவகாசி அண்ணாமலை நாடார் உண்ணாமலை அம்மாள் மாநகராட்சி பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. இந்த போட்டியில் சென்னை, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், தேனி, சிவகாசி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றுள்ளன. போட்டியை சிவகாசி மாநகராட்சி மேயர் இ. சங்கீதா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் கே. சரவணன், தொழிலதிபர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதல் பரிசாக 25,000 ரூபாய் ரொக்கப் பரிசு மற்றும் கோப்பையும் வழங்கப்படுகிறது. இரண்டாவது இடத்தை பெறும் அணிக்கு 20,000 ரூபாய், மூன்றாவது இடத்தை பெறும் அணிக்கு 15,000 ரூபாய் என ரொக்கப் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போட்டிகளில் சீர்காழி அணி சிவகாசி ரைடிங் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தியது. மேலும் சென்னை வி.டி. ஜெயராமன் அணி மதுரை பிரிட்டோ அணியை தோற்கடித்தது. மற்றொரு ஆட்டத்தில் கடலூர் அணி சிவகாசி கிங்ஸ் அணியை வென்றது. இந்த போட்டியின் இறுதிச் சுற்று ஆட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது.